நிச்சயமாக ஓவியா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் நகரமன்றமானது மொத்தம் 30 வார்டு கவுன்சிலர்களை உள்ளடக்கியது. இதில் திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கவுன்சிலர்கள் இந்த கவுன்சிலராக பதவி வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நகர்மன்ற தலைவியாக இருந்த உமா மகேஸ்வரி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இவர் அடிப்படை வசதிகள் மற்றும் டெண்டர்களில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவார். இவர் பதவி விலக வேண்டும் என இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் இவர் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இவருக்கு எதிராக 28 நகர்மன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தி இவர்களது நகர்மன்ற தலைவி பதவியானது பறிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று புதிய நகர்மன்ற தலைவருக்கான வாக்கெடுப்பு பணியானது நடைபெற்றது. இது சங்கரன்கோயில் நகராட்சி அலுவலகத்தில் இந்த நகர்மன்ற தலைவருக்கான வாக்கு ஓட்டு நடைபெற்ற நிலையில் இதில் நகர்மன்ற தலைவியாக திமுகவை சேர்ந்த கௌசல்யா என்பவரும் மேலும் அதிமுக சார்பில் அண்ணாமலை புஷ்பம் என்பவரும் போட்டியிட்டனர். தலைவர் பதவிக்கு திமுகவை சேர்ந்த கௌசல்யா என்பவரும் அதே சமயம் அதிமுக சார்பில் அண்ணாமலை புஷ்பம் என்பவர் போட்டியிட்ட நிலையில் இதில் 28 வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் திமுகவை சேர்ந்த கௌசல்யாவிற்கு 22 வாக்குகளும் அண்ணாமலை புஷ்பத்திற்கு 6 வாக்குகளும் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை சேர்ந்த கௌசல்யா என்பவரை மீண்டும் தலைவராக பதவி வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து திமுகவை சேர்ந்தவரை சங்கரன்கோயில் நகராட்சிக்கு நகர்மன்ற தலைவியாக பதவி அளித்த நிலையில் அங்கு அவரது தொண்டர்கள் மற்றும் திமுகவினர் உற்சாகமாக பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓவியா.